ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ கேட்டது கிடைக்க, நீ நினைத்தது நடக்க ஒரு வழியை இன்றைய தினம் உனக்கு காண்பித்து இருக்கின்றேன். எனது பக்தர்கள் அனைவரும் மனமாற என்னை நோக்கி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அதை கேட்டு நான் மிகவும் மனமகிழவும் செய்கின்றேன். நீங்கள் கேட்டதை கொடுத்துவிட அக்கணம் முடிவெடுத்த அந்த வேளையில் இறங்கியும் விடுகின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்றைய தினத்தில் நீ இதை 9 முறை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படவும் செய்கின்றேன். என்னுடைய படத்தின் முன்போ, என்னுடைய திரு உருவத்தின் முன்போ, என்னுடைய ஆலயத்திற்கு வந்தோ, இல்லை மனதில் என்னை மனமாற நினைத்து கொண்டோ ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இன்று இரவுக்குள் இதை மட்டும் 9 முறை சொல், உன் நாவார சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ கேட்டது கிடைத்திட நான் வழியும் செய்திடுவேன். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக என்னும் என்னுடைய இந்த மந்திரத்தை என் பக்தர்கள் சொல்வதை கேட்டு தினம் தினம் மனம் குளிர்ந்தபடி இருக்கின்றேன். நீ ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். 9 முறை சொன்னால் மிகவும் மகிழ்ச்சியும் அடைவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடனேயே இருந்து உனக்கு வழிகாட்ட எல்லா ரூபங்களிலும் என்னுடைய துணை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் உன்னுடைய கவலைகளை நினைத்து வேதனைக்கு உட்படுகின்றதோ அந்த சமயம் நான் உன்முன் தோன்றி அந்த பிரச்சனையை தீர்க்க முடிவெடுத்தும் விடுகின்றேன். எல்லா கத்தியும் கூர்மையாக இருக்கும் என்று தெரிகின்றது. ஆனால் ஒரு சில கத்தியை மட்டும் எப்படி நம்பி உன்னால் கரங்களை இருக்க பற்றி கொல்லவும் முடிகின்றது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. நம்பக்கூடாத மனிதர்களை நம்பி அவர்களிடம் இருக பற்றி கொண்டு இருக்கின்ற அது ஏன் என்றுதான் எனக்கும் புரியவில்லை. தெரிந்து செய்கின்றாயா, தெரியாமல் செய்கின்றாயா, எப்படி நடக்கின்றது இப்படி என்று எனக்கும் அறியவில்லை. என் அன்பு குழந்தையே, எல்லா பக்கமும் சாய்பவர்களிடம் சற்று கவனமாக இரு என்று எச்சரிக்கின்றேன். ஓரளவிற்கு மேல் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் செய்யாதே. கிடைக்க வேண்டியது என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கும். நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயம் அது மிகப்பெரிய நல்ல முடிவை தான் பெறும். நீ எதிர்பார்த்த நல்ல முடிவை தான் நான் தரவும் செய்வேன். அந்த விஷயத்தில் எந்த ஒரு கேடும் துன்பமும் உனக்கு நேராது. உன்னுடனேயே இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். கவனக்குறைவாக சில இடங்களில் நீ இருந்திருக்கின்றாய். அந்த இடத்தில் நான் விழித்திருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். வாழ்க்கை உன்னை போட்டு இத்தனை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னை நடக்க முடியாமல் ஊனமாக்கி இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் என் கரத்தினை உனக்கு கொடுத்து உன்னை நான் பயிற்சி செய்து கொண்டும் இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நீ வேகமாக ஓடுவாய் என் குழந்தையே. முன்னேற்ற பாதையை நோக்கி விரைந்து ஓடத் தொடங்கி விடுவாய். நலம் பெற்று விட்டாய். இனியும் உன்னை முடக்க ஒருவராலும் முடியாது. யார் நினைத்தாலும் நான் கொடுக்க போகும் நன்மைகளை தடுத்து நிறுத்திவிட முடியாது. கட்டாயம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். எந்த இடத்தில் பேசக்கூடாதோ, பேச முடியவில்லையோ, எதை பேச வேண்டும் என்று தெரியவில்லையோ அந்த இடத்தில் மட்டும் மௌனமாக இருந்துவிடு போதும். ஆனால் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன் மனம் துடித்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை நீ மறக்காமல் தவறாமல் சொல்லியும் விடு. அதுதான் நல்லதும் கூட. பார்க்கும் காட்சிகளை எல்லாம் நம்பிவிடக்கூடாது. கண்ணுக்கு அழகாக தெரிவது எல்லாம் ஆபத்தானதாக கூட இருக்கலாம். உன் வாழ்விற்கு உண்மையான அழகு என்ன என்பதை நான் காண்பிப்பேன். அதை கண்டு மகிழ்ந்தால் போதும். அதை உன் கண்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டும் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு துணையாக எல்லா நேரமும் வருவேன். என்னுடைய அருளால் உன் வாழ்வு நலமாகும். நல்லதே நடக்கும்.